முக்கிய செய்தி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் பேரணி தொடங்கப்பட்டுள்ளது. பேரணி தொடங்கியதை அடுத்து நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் பேரணியை தடுக்க டெல்லியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த பேரணியானது தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. கிருபா, வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நீட் தேர்வு முறைகேடுகளை களைய கோரியும் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரியும் கடந்த 3 வாரங்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு நேற்று முன்தினம் போலீசாரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். அங்கிருந்தபடியே அவர் தனது உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வந்தார். இந்த நிலையில் அவர் மனைவி நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்வார் என்று அறிவித்திருந்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் கல்வித்துறை பொறுப்பு கூறல் குறித்து விவாதிக்கப்படும் என அரசியல் தலைவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சோனம் வாங்சுவிடம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்வார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நீட் தேர்வு முறைகேடு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களில் மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கல்வி முறையில் சீர்திருத்தம் வேண்டியும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் டெல்லி ஜந்தர் மந்திரில் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் போராட்டமானது நடைபெற்று வந்தது. அதே போல நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குவதை முன்னிட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி சலோ சன்சாட் பேரணி நடத்த அக்கட்சியானது அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த நிலையில் நாடாளுமன்றம் நோக்கி கரப்பான் ஜனதா கட்சியின் பேரணியானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் நாடு முழுவதும் இருந்து 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நேற்றே போராட்டம் குறித்து வீடியோ வெளியிட்ட அக்கட்சியின் நிறுவனரான அபிஜித் தீப்கே போராட்டத்தை முடக்க போலீசார் முயல்வதால் தொண்டர்கள் அனைவரும் நேற்றிரவு முதல் ஜந்தர் மந்திரிலேயே தங்கி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் பேரணி முற்றிலும் அமைதியான முறையில் சட்ட விதிகளுக்குட்பட்டு நடக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த ஒரு சூழலில்தான் தற்போது கரப்பான் ஜனதா கட்சியின் பேரணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. டெல்லி ஜந்தர் மந்திரிலிருந்து அப்பேரணியில் பங்கேற்றவர்கள் நாடாளுமன்றம் நோக்கி நடந்து வருகிறார்கள். அதே சமயம் முன்னதாக ஜந்தர் மந்திரில் ஏற்கனவே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறுவதால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க ஜந்தர் மந்தர் தொடங்கி நாடாளுமன்றம் வரை போலீசார் பாதுகாப்புக்காக நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜந்தர் மந்திரில் ஏற்கனவே போலீசார் இருக்கும் நிலையில் தற்போது அந்த பேரணியை தடுக்கும் விதமாக போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றம் செல்வதற்கு முன்பாகவே பேரணியில் ஈடுபட்டுள்ளவர்களை போலீசார் தடுத்து நிறுத்துவார்கள் என கூறப்படுகிறது. இந்த ஒரு நிலையில்தான் ஜந்தர் மந்திரில் தற்போது பரபரப்பான சூழல் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. இதே போல இந்த போராட்டத்துக்கு பிரகாஷ் ராஜ், ஷபானா ஆஷ்மி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா, ஆம் ஆத்மி தலைவர் மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட பலர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஜந்தர் மந்திரில் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கிருபா.